போட்டித் தேர்வுக்காக ஞான ஒளி வேறுபாடு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது போட்டித் தேர்வுல மட்டும் இல்ல, 6வதுலேருந்தே எல்லா பரீட்சையிலையும் கேட்குறாங்க. 2 வேர்டு இல்ல 3 வேர்டு. அதை பத்தி நம்ம எளிமையா எப்படி பிக்சர் மூலியமா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். உங்களுக்கு இது மறக்காது. நான் சொல்ற இந்த கதையும் இந்த ட்ரிப்ஸும் உங்களுக்கு மறக்கவே மறக்காது அப்படின்னு நான் நம்புறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, லைக் போடுங்க, அப்புறம் உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த வீடியோ மூலியமா ஒரு 2 மார்க் வாங்கினாங்கன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி இது 3வது வீடியோ. இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். போய் செக் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. கண்டிப்பா உங்க கருத்தை பதிவிடுங்க. இப்ப போலாமா? இப்ப பாருங்க, 3 சுழின அதுக்கும் 2 சுழின அதுக்கும் உள்ள வேறுபாடை பார்க்க போறோம். எங்கு அப்படின்னா 3 சுழினா வந்ததுன்னா கரடி. அப்ப கரடி அப்படின்னா நம்ம எப்படி 3 சுழினாவை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு பெரிய காடு. அந்த காட்டுல சிங்கம் புலி இருந்ததா, அது கூடயே கரடியும் இருந்தது அப்படின்னு சொல்றோம். இந்த கதையில முக்கியமான விலங்கு காடுன்னு நினைச்சோம்னா சிங்கம் புலி தான் முதல்ல ஞாபகம் வரும். அடுத்தது கரடி. 3 ஆபத்தான விலங்குன்னு பார்த்தா இது 3. யானையும் சொல்லுவாங்க, இருந்தாலும் யானை பெருசு, அது வேற ரகத்துல போயிடுதா. சின்னதுல இது 3 தான். ஓகேவா? அப்ப 3 சுழினா கரடி. இப்படி கூட நினைப்பு வச்சுக்கலாம், கரடி. 3 சுழினா எளிமையா இருக்கா? அடுத்தது பாருங்க, எங்கு அப்படின்னா என்று சொல்லுதல். அப்படின்னா, டேய் அவன் நேத்து என்னடா சொன்னான், அவனா நாளைக்கு வருவேன்னு சொன்னான். அப்ப நம்ம பேசக்குள்ள நாளைக்கு வருவேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எழுதக்குள்ள எப்படி எழுதுவோம்? நாளைக்கு வருவேன் என்று சொன்னான். அப்ப அந்த என்று சொன்னான் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம்ல, அதுதான் 2 சுழின. அப்ப அதுக்கு பாருங்க, ஈஸியா புரியும். என்று சொன்னான், அப்ப 2 வார்த்தை, அதனால 2 சுழி ந. அடுத்தது என்னன்னா வலிமை அப்படின்றாங்க. இப்ப ஒருத்தன் கரும்பை கையால உடைச்சானா அவன் வலிமையான ஆண்மகன். அப்ப கரும்பு நம்ம பல்லால கடிக்க முடியலன்னா அது வலிமையான கரும்பு. புரியுதா? அப்ப ஏன் அப்படின்னு 3 சுழி நான் போட்டோன்னா அது என்னது? வலிமை. வலிமைக்கும் 3 எழுத்து தான். அப்ப நம்ம இதை எளிமையா ஞாபகம் வச்சு. அடுத்தது பாருங்க, ஏன் அப்படின்னா வினாச்சொல். ஏன் சாப்பிடல, ஏன் தூங்கல, ஏன் வரல கேட்பீங்கல்ல, எல்லாத்துக்கும் ஏன். அதுதான் 2 சுழி நான் போட்டா. இதையும் எளிமையா நினைப்பு வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு நானே கேட்கிறேன் பாருங்க. ஏன் இன் 2 எழுத்து, அதனால 2 சுழின. சூப்பரா இருக்குல்ல? அடுத்தது ஏனை அப்படின்னா என்ன பார்த்தோம்னா, குழந்தைங்க தூங்கக்கூடிய அந்த தொட்டில். உள்ளைய யானையில போட்டு ஆட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. அப்ப ஒரு தொட்டில் வேணும், அதுல போடுறதுக்கு குழந்தை வேணும், அதுக்கப்புறம் நின்று ஆட்டுறதுக்கு நம்ம வேணும். அப்ப 3 பொருள் இருந்தாதான் அந்த யானை பயன்பெறும். அதனால 3 சுழி ந. எளிமையா இருக்குல்ல? அடுத்தது பாருங்க, இப்ப பாருங்க, ஏனை அப்படின்னா மற்றது. அப்படின்னா என்னன்னா, வாழைப்பழம் இல்லைன்னா வேற பழம், இது அல்லனா அது, மற்றது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஆப்பிள் இல்லைன்னா ஆரஞ்சு, ஆரஞ்சு இல்லைன்னா கமலாப்பழம். அது மாதிரி நம்ம என்ன வேணா மாத்திக்கலாம். இது இல்லைன்னா அல்ல அது அப்படின்னு சொல்றதுனாலதான் 2 சுழினா. இது அது அப்படின்னு சொல்லலாம். அது 2. அப்ப 2 சுழினா வந்ததுன்னா மற்றது அப்படின்ற பொருள்ல வருது. அடுத்தது பாருங்க, ஐவண்ணம் அப்படின்னா என்னன்னா 5 வண்ணம். இப்ப உங்களுக்கே தெரியும், வண்ணம்னா கலர். அதை நம்ம தமிழ்ல பேச்சு வழக்குல எப்படி சொல்லுவோம்? கலரு. அப்ப கலரு 3 எழுத்து வருதா, அதனால இதுக்கு 3 சுழின போட்டோன்னா 5 வண்ணம், 5 நிற கலரு. பாருங்க, இங்கேயே உங்களுக்கே புரியும். கலர் கலரா இருக்கா, கண்ணுக்கு நல்லா இருக்கா? அடுத்தது பாருங்க, ஐவனம் அப்படின்னா 2 சுழி ந. இது என்னன்னா மலை நெல். மலை இருக்குல்ல, மலை பிரதேசத்துல விளையக்கூடிய அந்த நெல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு எடுத்துக்காட்டுல. நெல் அப்படின்னா 2 எழுத்து, அதனால இதுக்கு 2 சுழி ந வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஓணம் அப்படின்னா என்ன அப்படின்னா கேரளாவுல கொண்டாடக்கூடிய ஒரு வகையான பண்டிகை.
அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா கலர் கலரா கோலம் போடுறாங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றாங்க, இசைக்கருவியெல்லாம் இசைச்சு சந்தோஷமா கொண்டாடுறாங்க. அப்ப ஒரு செயல் ஒரே இடத்துல நடக்கிறதுனால அது 3 சுழி ந வரும். கேரளால கொண்டாடக்கூடிய அந்த பண்டிகை 3 சுழி ந. அடுத்தது பாருங்க, 2 சுழி ந வந்ததுன்னா ஓணம் அப்படின்னா என்னன்னா எழுத்து சாரியை வகுப்பத உறுப்பிலக்கணத்துல வரக்கூடிய ஒரு வகையான இது. இப்ப பார்த்தோன்னா ஓ ஓ அது எப்படி வரும்னா அதுவோ இதுவோ அவனோ இவனோ அப்படி சொல்றோம்ல. இப்ப அவன் இவன் அது இது இதுதான் வார்த்தை. அது கூட நம்ம ஓ சேர்க்கிற வாசி அது சாரியை மாதிரி வருது. இப்ப பாருங்க, கனகம் அப்படின்னா என்னன்னா ஒரு வகை படைப்பிரிவுன்னு சொல்றாங்க. இது ஆனா அரசர்கள் காலத்துல இருந்த படைப்பிரிவு தான். ஆனா நம்ம இத எளிமையா ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுனால நான் இப்போ உங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் சொல்லித்தரேன் பாருங்க. இந்த காலத்து படைப்பிரிவை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தரைப்படை, விமானப்படை, நீர்ப்படை அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம். அப்பதான் எளிமையா நமக்கு ஞாபகம் இருக்கும். அப்ப 3 சுழி ந போட்டா விமானப்படை, கப்பற்படை, தரைப்படை, அப்ப 3 சுழி ந வரும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, கனகம் அப்படின்னா 2 சுழி ந போட்டோம்னா பொன், நம்ம நகை செய்யறோம்ல அந்த பொன். அப்ப பொன் அதுவே 2 எழுத்து தான், அதனால கனகம் அப்படின்றதுக்கு 2 சுழி ந போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கணப்பு, இதுக்கு 3 சுழி ந வருது. அது என்னது? தீ. அப்ப எதுக்கு? நல்லா குளிர் அடிக்குது, எல்லாருக்கும் நடுக்குது. அப்ப எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து நெருப்பு மூட்டி குளிர் காயிறாங்க. அதுக்கு என்னென்ன வேணும்? நல்லா குளிர் அடிக்கணும். அப்ப எல்லா மக்களுக்கும் குளிரணும், எல்லா மக்களும் ஒண்ணு சேரணும், அப்புறம் தீ மூட்டணும். அப்ப 3 பொருள் வருதா? அப்ப 3 சுழி ந போட்டா கணப்பு அப்படின்னா என்னன்னா குளிர் காயக்கூடிய அந்த தீ. ஓகேவா? அடுத்தது பாருங்க, கணப்பு 2 சுழி ந. இது போட்டோம்னா என்னன்னா வெயிட். நம்ம ஐயோ என்ன கனம்டாயமா போனோம் வெயிட் இருக்காண்டா அப்படின்லாம் நம்ம விளையாட்டா சொல்லுவோம்ல, அந்த கணப்பு. அப்ப அந்த கணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. மாட்டு வண்டி வெயிட்டா இருக்கு, அப்ப மாடுக்குன்னு ரொம்ப வெயிட்டா இருக்கு. கனம் அப்படின்னாலே ஏதோ ஒரு பொருள் மேல இன்னொரு பொருளை தூக்கி வச்சாதான் கனமா இருக்கும். நம்ம மட்டும் தனியா இருந்தோம்னா கனமா இருக்காது. நம்ம ஒரு குழந்தைய தூக்குனாவோ இல்ல ஒரு பொருளை தூக்குனாவோ நம்மளோட வெயிட் அதிகரிக்கும். அப்ப அதுக்கு 2 பொருள் இருந்தாதான் கனம். அதனால 2 சுழி ந போட்டுக்கலாம். அடுத்தது பாருங்க, கனி 3 சுழி நீ போட்டோம்னா கனித்தல். ஐயோ நேத்தி நம்ம அங்க போகலையே, அவங்க நம்மளை விட்டுட்டு எல்லாரும் சினிமா பார்த்துருப்பாங்களோ இல்ல படிச்சிருப்பாங்களோ இல்ல தூங்கியிருப்பாங்களோ அப்படி உக்காந்துக்கிட்டு நம்ம கணிச்சுக்கிட்டே இருக்கோம். இது செஞ்சா இது நடக்கும்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரோம்ல, அதுக்கு நமக்கு நாம இருக்கணும், நாமளுக்கு எதிரியோ இல்ல நண்பர்களோ அவங்களும் இருக்கணும், அவங்க செய்யக்கூடிய அந்த செயல் இருக்கணும். அப்ப அந்த 3ம் இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு விஷயத்தை பத்தி சிந்திக்க முடியும். அதனாலதான் கணித்தல் அப்படின்னா 3 சுழி நீ போடணும். அதுக்கு அடுத்தது பாருங்க, 2 சுழி நீ கனி அப்படின்னா என்ன? பழம். உங்களுக்கே தெரியும், கொய்யாக்கனி, மாங்கனி அப்படின்னு நமக்கு இலக்கிய வழக்குல வரும். அதனால உங்களுக்கு அது எளிமையாவே தெரியும். அடுத்தது 2 சுழி நாவுக்கு சுரங்கம் அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் இருக்கு. இப்ப பாருங்க, சுரங்கப்பாதையில இந்த பக்கமா இறங்கணும்னா அந்த பக்கமா ஏறணும். அப்ப அதுக்குள்ள இறங்கிட்டோம் அப்படின்னாலே ஏறுறதுக்குன்னு ஒரு வழி இருக்கும். அப்ப 2 வழி இருக்கு. அதனால கனி அப்படின்னா சுரங்கத்துக்கு 2 சுழி நாவே போடுறோம். அதுக்கு அடுத்தது பாருங்க, சாரம் அப்படின்னா அந்த வீடு கட்டுறதுக்கு எல்லாமே சாரம் கட்டுவாங்களா, அப்ப அது கட்டினா அதுல ஏறி ஒரு ஆள் வந்து வேலை செய்வாங்க. அப்ப ஏறி வேலை செய்யறதுக்கு சாரம் தேவைப்படுது. அதனால அதுக்கும் 2 சுழி ந போடுறோம். அடுத்தது பாருங்க, கணம் 3 சுழி ந வந்தா கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 2 பேர் இருந்தா யாராவது கூட்டமா இருக்காங்கன்னு சொல்லுவாங்களா? 3 பேர் இருந்தா சரி கூட்டம் இருக்குன்னு ஒரு அளவுக்கு சொல்லலாம். அப்பயும் சொல்ல மாட்டாங்க, 10-15 பேர் இருக்கணும். இதெல்லாம் அதிக எண் வந்து 3ன்னு நம்ம வச்சுக்கலாம். அப்படி வச்சானா 3 சுழி ந போட்டோம் அப்படின்னா கணம் அப்படின்னா என்னன்னா கூட்டம் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு கணம், இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வெயிட். அப்ப 2 பொருள் ஒரு பொருளை இன்னொரு பொருள் மேல வச்சாதான் வெயிட்டா இருக்கும் அப்படிங்கிறத
நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. அதே எக்ஸாம்பிள் தான் இங்கேயும். அதுக்கு அடுத்தது பாருங்க, கண்ணன் 3 சிலி இன்னு 3 சிலி நான் போட்டா என்னன்னா கிருஷ்ணன். இப்ப கிருஷ்ணன் வந்து ஒரு கதை சொல்றேன். யசோதரா கிட்டையும் இருப்பாரு, அப்புறம் கோபிகை கிட்டையும் இருப்பாரு, அப்புறம் நம்ம மனசுலயும் இருக்காரு கடவுளா. அப்போ இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் அவர் வந்து லீலை புரியக்கூடியவர். அதனால எல்லா இடத்துலயும் இருக்காரு, 3 இடத்துலயும் கிருஷ்ணன் இருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா கிருஷ்ணனுக்கு 3 சிலின போடணும். அடுத்தது பாருங்க, 2 சிலின கர்ணன் அப்படின்னு சொல்றாங்க. இதை நான் என்ன அப்படின்னு மீனிங் பண்ணோம்னா, மகாபாரதத்துல வரக்கூடிய கர்ணன்னே நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 2 சிலின அவரு வள்ளல் தன்மை கொண்டவர், எல்லாருக்கும் எல்லா பொருளையும் அள்ளி கொடுப்பாரு. அப்ப கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும், வாங்குறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்ப 2 பேர் இருக்கிறதுனால அது என்னன்னா 2 சிலின போடணும். கண்ணி 3 சிலி இன்னும் நீ போட்டோன்னா என்னன்னா மாலை. அப்ப நம்ம மாலைக்கு யாராருக்கெல்லாம் போடுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா கடவுளுக்கு போடுவோம், அப்புறம் கல்யாணம் நிச்சயம் பண்ண அந்த விசேஷக்காரங்களுக்கு போடுவோம், அப்புறம் வெற்றி பெற்றவங்களுக்கு போடுவோம். 3 நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப கண்ணி மாலை வந்ததுன்னா அதுக்கு 3 சிலின போடணும். அடுத்தது பாருங்க, 2 சிலின போட்டா என்னன்னா கண்ணி. அது என்னன்னா பெண். அப்ப பெண்ணுக்கு 2 சிலி இதுதான் குமரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுதான் பெண்ணுக்கு 2 எழுத்து தான், அதனால 2 சிலின போட்டோம்னா கண்ணி அப்படின்னு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு உதவும்னு நான் நம்புறேன்.